சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். இஸ்ரேலை முற்றிலுமாக அழித்து விடுவோம் என்று அச்சுறுத்திய ஈரான் இப்போது உயிர் பிழைக்கவே போராடுகிறது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விமர்சித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை மூலம் அவர்களின் அணு ஆயுதம் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களை அழிப்பதில் இஸ்ரேல் வெற்றி பெற்றுள்ளது என்று கூறினார். மேலும் இந்த நடவடிக்கை இன்னும் முடிவடையவில்லை என்றும், ஆனால் இஸ்ரேல் வரலாற்று சாதனைகளை படைத்துவிட்டது என்பது ஏற்கனவே தெளிவாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அது மட்டுமன்றி, காசாவில் ஹமாஸ், லெபனானில் ஹிஸ்புல்லா, சிரியாவில் அசாத் ஆட்சி, ஈராக்கில் உள்ள போராளி குழுக்கள், ஏமனில் ஹவுதிகள் என இஸ்ரேலின் கழுத்தை நெரித்து சுற்றி வளைக்க ஈரான் முயன்றது என்றும், ஆனால் இப்போது இஸ்ரேல்தான் ஈரானின் கழுத்தை நெரித்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். மேலும் இஸ்ரேலை முற்றிலுமாக அழித்து விடுவதாக ஈரான் அச்சுறுத்தியதை சுட்டிக்காட்டிய அவர், இப்போது ஈரானியர்கள் உயிர் பிழைக்கவே போராடுவதாக விமர்சித்துள்ளார். பாகிஸ்தானில் அமெரிக்காவும் ஈரானும் நேற்று பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் நெதன்யாகுவின் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை எந்த முடிவும் எட்டப்படாமல் முடிவடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.